வார்த்தையாகவும் மாமிசமாகவும் இன்று இப்பொழுது இந்த நேரத்தில் நம்மோடு கூட ஆவியானவருமாய் இருக்கின்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிக அன்பாய் நேசிக்கப்பட்ட உடன் விசுவாசிகளே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, மிஞ்சமாக கூட இந்த வலைதள வழியாக உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எனவே இந்த ஆசீர்வாதமான ஞாயிற்றுக்கிழமையின் இந்த அடியனுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த சிறு வழிபாட்டினை நாம் ஆரம்பிப்போம். நம்ம தொழுகையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். திருத்துவ பண்டிகைக்கு பிந்தி வருகிற இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையான இன்று நாளுக்கென்று தியானிப்பதற்கென்று வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதி, அது பரிசுத்த மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 3வது அதிகாரம் வசனங்கள் 23 துவங்கி வசனங்கள் 35 வரையிலான வசனங்கள் தியானிப்பதற்கென்று கொடுக்கப்பட்டுள்ளது. அதிலே அடியனாகிய நான் சற்று நேர சிந்தனைக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம், அது மார்க்கு 3 வசனங்கள் 20 துவங்கி 22 வரையிலான வசனங்களை நாம் வாசித்து தியானத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். பின்பு வீட்டுக்கு வந்தார். அவர்கள் சாப்பிடுவதற்கும் சமயமில்லாதபடி அநேக ஜனங்கள் மறுபடியும் வந்து கூடினார்கள். அதை கேள்விப்பட்ட அவருடைய இனத்தார் அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்துக் கொள்ள வந்தார்கள். எருசலேமிலிருந்து வந்த வேத பாதகர், இவன் பெயல்செபூல் பிடித்தவன், பேய்களின் தலைவனாலே பேய்களை ஓட்டுகிறான் என்றார்கள் என்பதுவே. அன்பானுகளே, விமர்சனம் 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 விமர்சனமில்லாத உலகம் இல்லை, விமர்சனமில்லாத வாழ்க்கை இல்லை, விமர்சனமில்லாத சமுதாயம் இல்லை, விமர்சனமில்லாத வீதிகள் இல்லை, விமர்சனமில்லாத எந்த ஒரு மனிதனும் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை என்பதை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் என் கண்பானுகளே, அப்போ நம்முடைய வயதுக்கு மூத்தவர்களாய் இருக்கின்ற பெரியோர்களையும் கூட நாம் பார்க்கின்ற பொழுது சில நேரங்களில் அவர்கள் முட்டி மோதுகின்ற பொழுது ஒரு வார்த்தை அவர்கள் இப்படியாக சொல்லுவார்கள், நீ என்ன கேள்வி கேட்கறதுக்கு யாரையா நீ? நீ என்னை பத்தி குறை சொல்றியா? நீ என்னை பத்தி பேசுறியா? யாரையா நீ என்று சொல்லி இப்படியாக சில நேரங்களில் வயது நிறைந்த பெரியவர்கள், முதியவர்கள் வாக்குவாதத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்படியானால் என் கண்பானுகளே, இன்றைக்கு இருக்கின்ற உலகத்தையும் கூட நாம் பார்க்கின்ற பொழுது விமர்சனம் செய்கின்ற உலகம், குறை சொல்லுகிற உலகம், குற்றம் சாட்டுகின்ற உலகம், குறைகளை கூறிக்கொண்டிருக்கின்ற உலகம் என்பதை நம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எல்லோருமே குறை சொல்லுகிறார்கள், அப்ப எல்லோருமே குற்றம் கூறுகிறார்கள், அப்ப எல்லோருமே விமர்சனம் செய்கிறார்கள், விமர்சனம் பண்ணுகிறார்கள் என்பதை நாம் முதலாவதாக ஆழமாக இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நான் ஏன் இவைகள் இங்கே சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்காக நமக்காக தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதியிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் தன்னுடைய இனத்தாரும் உற்றார் உறவினர்களும், அவர்கள் மட்டுமல்ல, வேத பாதகரும் யாவரும் ஒன்றாக சேர்ந்து அவரை விமர்சனம் செய்வதும், அவரையே குறை சொல்லுவதும், அவரிடத்திலே குற்றம் கண்டுபிடிக்கிறதையும் கூட நாம் இந்த தியான பகுதியிலே அதை நாம் பார்க்க முடியும். அதை நாம் வாசிக்கின்றோம். மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 3வது அதிகாரம் வசனங்கள் 20 துவங்கி வசனங்கள் 23 வரையிலான வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது 20வது வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கின்றோம். பின்பு
வீட்டுக்கு போனார்கள். பின்பு வீட்டுக்கு போனார்கள் என்றால் எல்லோரும் வீட்டிற்கு வருகிறார்கள். பின்பு அவர்கள் வீட்டிற்கு வந்து அநேக அற்புதங்களை செய்து, அநேக அடையாளங்களை செய்து, அநேக மகத்துவமான காரியங்களை செய்து சற்று நேரம் வீட்டில் ஓய்ந்திருக்கலாம், சற்று நேரம் வீட்டிலே அமர்ந்திருக்கலாம், சற்று நேரம் வீட்டிலே இருக்கலாம் என்று சொல்லி வந்தால் அதுக்கடுத்து பகுதி இப்படியாக சொல்லுகிறது, அவர்கள் சாப்பிடுவதற்கும் நேரமில்லாதபடிக்கு. அதுக்கடுத்த பகுதி இப்படியாக சொல்லுகிறது, அவர்கள் சாப்பிடுவதற்கும் நேரம் இல்லாதபடிக்கு திரளான ஜனங்கள் அவரை தேடி சென்றார்கள், திரளான ஜனங்கள் அவரை சூழ்ந்து கொண்டார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதுக்கு அடுத்ததாக 21வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே வசனம் சொல்லுகிறது, அதை கேள்விப்பட்ட அவருடைய இனத்தார், உற்றார், உறவினர்கள், இவர் என்ன மதிமயங்கி இருக்கிறார்? மதிமயங்கி இருக்கிறார் என்றால் புத்தியும் அறிவும் இல்லாதவராய் இப்படி இவர் இருக்கிறார் என்று சொல்லி தன்னுடைய உற்றார் உறவினர்களும் சொந்தங்கள் பந்தங்களும் தன்னுடைய இனத்தாருமே அவரை முதலாவதாக விமர்சனம் செய்கிறதும் குற்றம் சொல்லுகிறதும் குறை கூறுகிறதுமாய் இருக்கிறவர்களாக நாம் அங்கே அதை பார்க்கின்றோம். அதுக்கடுத்ததாக அதை தொடர்ந்து நாம் வாசித்துக் கொண்டு வருகின்ற பொழுது 22வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே வசனம் இப்படியாக சொல்லுகிறது, எருசலேமிலிருந்து வந்த வேத பாதகர். எருசலேமிலிருந்து வந்த வேத பாதகர் என்றால் இப்போ ஆண்டவர் இயேசு எங்கே இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்ற பொழுது கப்பர்நகும் என்று சொல்லப்படுகிற பட்டணங்களிலே அவர் இருக்கின்றார். அப்படியானால் கப்பர்நகுமிலே இருக்கின்றார், கப்பர்நகுமிலே ஒரு வீட்டிலே இருக்கின்றார், சீடர்களோடு அங்கே இருக்கிறார் என்பதை மார்க் எழுதின நூல் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் அதை பார்க்க முடியும். அதுக்கடுத்ததாக எருசலேமிலிருந்து யார் வருகிறது என்றால் வேத பாதகர் வருகிறார்கள். அப்படியானால் எருசலேமிலிருந்து வந்த வேத பாதகர் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அப்படியானால் எருசலேம் எங்கே இருக்கின்றது, கப்பர்நகும் எங்கே இருக்கின்றது என்று நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய திருமறையிலே பின்பக்கமாக இருக்கின்றதான வரைபடத்திலே நாம் அதை பார்க்க முடியும். கப்பர்நகும் ஒரு இடத்துல இருக்கும், எருசலேம் வேறொரு இடத்துல இருக்கும். அப்படியானால் கப்பர்நகமுக்கும் எருசலேமுக்கும் இருக்கின்றதான தொலைதூரம் எவ்வளவு என்றால் இறையாசிரியர்கள் சொல்லுகிறார்கள் 93 கிலோமீட்டர் தொடங்கி சுமார் 112 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் என்று சொல்லி இறையாசிரியர்கள் சொல்லுகிறார்கள். அப்படியானால் அவ்வளவு நீண்ட தொலைவில் இருந்து ஆண்டவர் இயேசுவை விமர்சனம் செய்வதற்காக, ஆண்டவர் இயேசுவை குறை சொல்லுவதற்காக, ஆண்டவர் இயேசுவினிடத்திலே குற்றம் கண்டுபிடிப்பதற்காக யார் வருகிறது என்றால் அங்கே வேத பாதகர்கள் வருகிறார்கள் என்று சொல்லி திருமறையிலே நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் எனக்கு அன்பானுகளே, அந்த வேத பாதகர்கள் யார் என்று நாம் பார்க்கின்ற பொழுது அன்றைக்கு இருந்த திருமறை நன்கு படித்தவர்கள், அன்றைக்கு சட்டத்திட்டங்களை நன்கு அறிந்தவர்கள், அன்றைக்கு அறிஞர்கள், அறிவாளிகள் யார் என்றால் இந்த வேத பாதகர்கள் தான். அன்றைக்கு நன்றாக படித்தவன், விவரம் தெரிஞ்சவன் யார் என்றால் அது இந்த வேத பாதகர்கள் தான். அதுக்கடுத்ததாக அன்றைக்கு வேதத்தை போதிக்கிறவர்கள், கடவுளை குறித்து போதிக்கிறவர்கள், சொல்லுகிறவர்கள் யார் என்றால் அது இந்த வேத பாதகர் தான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆகவேதான் அவர்கள் வேதத்தை குறித்து போதிப்பதினாலும் கடவுளை குறித்து போதிப்பதினாலும் அவர்களுக்கு பெயரே வேத பாதகர்கள் என்று சொல்லி இறையிலாசிரியர்கள் திருமறையிலே அந்த வார்த்தையை பதிவு செய்து வைத்திருக்கிறதையும் கூட நாம் பார்க்கின்றோம். ஆகவேதான் அப்படிப்பட்டதான வேத பாதகர்கள் சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள் என்றால் திருமறையிலே நாம் அதான் வாசிக்கின்றோம், இவன் யார் என்றால் இவன் பேய் பிடித்தவன், பிசாசு என்கிற பெயர் சேபல் பிடித்தவன், பிசாசுகளுக்கெல்லாம் இவன்தான் தலைவன் என்று சொல்லி அப்போ இங்கே தேடி வந்த இந்த வேத பாதகரும் ஆண்டவர் இயேசுவை விமர்சனம் செய்கிறதும், ஆண்டவர் இயேசுவை குறை சொல்லுகிறதும், ஆண்டவர் இயேசுவை குறை கூறுவதும் நாம் இந்த பகுதியில பார்க்கின்றோம். அப்படியானால் என் கண்பானுகளே, எந்த பெயரை சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் பெயல்செபூல் என்று சொல்லி
ஆண்டவர் இயேசுவை விமர்சனம் செய்கின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் இந்த பெயல்செபூல் யார் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, அன்பானவர்களே, இந்த பெயல்செபூல் யார் என்றால், இந்த பெயல்செபூல் தான் பெலிஸ்தியர்களுடைய கடவுள். அது மட்டுமல்ல, பெலிஸ்தியர்களை ஏதாவது ஒரு பூச்சியோ புழுகோ பிராணியோ பறவைகளோ அவைகளிலிருந்து வரக்கூடிய நோயிலிருந்து தடுப்பதற்காக பெலிஸ்தியர்கள் அந்த நோயிலிருந்து, அந்த வியாதியிலிருந்து தடுப்பதற்காக வழிபட்ட ஒரு கடவுள் யார் என்றால் அது இந்த பெயல்செபூல் என்கிறதான கடவுள் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த பெயல்செபூல் தான் கடவுளின் அன்றைக்கு இருந்த எதிராளியாக இருந்தவன் என்று சொல்லி இறையிலாசிரியர்கள் சொல்லுகின்றதான கருத்து. அப்போ பிசாசினுடைய ஒரு இனத்துல லூசிஃபர், சாத்தான், பெயல்செபூல் போன்ற இப்படிப்பட்டதான பிசாசிலே ஆவிகளிலே ஒரு இனத்தை சார்ந்த ஒரு கடவுள், ஒரு பிசாசு, ஒரு ஆவி என்று சொல்லி இந்த பெயல்செபூல் என்று நாம் பார்க்க முடியும். அப்படியானால் எனக்கு அன்பானவர்களே, அப்படிப்பட்டதான அந்த பொல்லாத பெயல்செபூல் என்று சொல்லப்படுகிற பிசாசின் கடவுள், எதிராளிக்கான கடவுள் அல்லது கடவுளுக்கு விரோதமாக இருக்கின்ற ஒரு கடவுள் யார் என்றால் இந்த பெயல்செபூல். அப்படிப்பட்டதான் இந்த பெயரை சொல்லிதான் ஆண்டவர் இயேசுவை அவர்கள் விமர்சனம் செய்கிறதையும் குறை கூறுகிறதையும் குறை சொல்லுகிறதையும் கூட நாம் பார்க்கிறோம். அப்படியானால் எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு அவருடைய பாதத்திலே, அவருடைய சமூகத்திலே வந்திருக்கின்ற நாமும் கூட, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சிலர் குறை கூறுவார்கள், சிலர் விமர்சனம் செய்வார்கள், சிலர் குற்றம் கண்டுபிடிப்பார்கள், சிலர் குறை சொல்லுவார்கள், சிலர் குற்றம் சுமத்துவார்கள். ஆனாலும் நாம் விமர்சனங்களை பார்த்து, குற்றத்தை பார்த்து, குறையை பார்த்து, குறை கூறுவதை பார்த்து நாம் வியந்து போகக்கூடாது, நாம் விழுந்து போகக்கூடாது, நாம் வியப்புக்குள் சென்றுவிடக்கூடாது, நாம் விடைபெற்று விடக்கூடாது, நாம் கடவுளை விட்டு விலகி சென்றுவிடக்கூடாது என்பதை ஆழமாக இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் எல்லோரும் எல்லாரையும் பற்றி பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள், எல்லாரையும் பற்றி சொல்லிக் கொண்டுதான் இருப்பார்கள், எல்லாரையும் பற்றி விமர்சனம் செய்து கொண்டுதான் இருப்பார்கள், எல்லாரும் பற்றி விமர்சனம் பண்ணி கொண்டுதான் இருப்பார்கள், எல்லாரையும் பற்றி குறை கூறிக்கொண்டு இருப்பார்கள், குறை சொல்லிக் கொண்டு இருப்பார்கள். அதை பார்த்து நாம் ஒரு நாளும் ஒருபோதும் வியந்து போகக்கூடாது, விலகி போகக்கூடாது, நாம் விழுந்து போகக்கூடாது என்பதை ஆழமாக இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் ஒரு வார்த்தையை கூட தமிழிலே சொல்லுவார்கள், குறைக்காத நாயும் இல்லை, குறை சொல்லாத வாய்களும் இல்லை என்று சொல்லி தமிழிலே அழகாக இந்த வார்த்தையை அன்றைக்கு அவர்கள் சொல்லி வைத்திருக்கிறதையும் கூட நாம் பார்க்கின்றோம். ஆகவேதான் ஆண்டவர் இயேசு இன்றைக்கு அதுக்கடுத்து வருகின்ற வசனங்களிலே அவர்களுக்கு மறுமொழியாக சொல்லுகிறார், அவர்களுக்கு மறுமொழியாக பேசுகிறார், அவர்களுக்கு தக்க பதிலடியை கொடுக்கிறார். ஆண்டவர் இயேசு விமர்சனங்களை பார்த்து, குற்றத்தை பார்த்து, குறையை பார்த்து அவரும் விழுந்து போகவில்லை, அவர் வியந்து போகவில்லை, அவர் விலகி போகவில்லை. தொடர்ந்து ஆண்டவர் இயேசு அங்கே அவர்களுக்கு சொல்லுகிறார், அவரிடத்திலே பேசுகிறார், எதையெல்லாம் பேசுகிறார், என்னவெல்லாம் பேசுகிறார் என்று அதுக்கு அடுத்து வருகின்றதான பகுதியிலே நாம் பார்க்கின்ற பொழுது அவர் முதலாவதாக பிசாசை குறித்து பேசுகிறார். ஒரு பிசாசு எப்படி இன்னொரு பிசாசை துரத்த முடியும், ஒரு சாத்தான் இன்னொரு சாத்தானை எப்படி விரட்ட முடியும் என்று சொல்லி மார்க் 3:23 அதிகாரத்திலும் அதுக்கடுத்து தொடர்ந்து நாம் வாசிக்கின்றோம். அவர் ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார். ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே எப்படி அது பிரிந்திருக்க முடியும், ஒரு அரசு குறித்து, ஒரு அரசு ஊழியர் எப்படி அரசாங்கத்துக்கு விரோதமாக அவர் செயல்பட முடியும், அவர் வேலை செய்ய முடியும் என்று சொல்லி ஒரு ராஜ்யத்தை குறித்து அவர் பேசுகின்றதை நாம் பார்க்கின்றோம். மார்க் 3:24 நாம் அதை வாசிக்கின்றோம். அதுக்கு அடுத்ததாக ஒரு வீட்டை குறித்து பேசுகிறார். ஒரு வீடு தனக்குத்தானே எப்படி அது நிலைத்திருக்க முடியும், பிரிந்திருந்தால் எப்படி அது நிலைத்திருக்க முடியும். ஒரு வீடு என்றால் அதிலே தாய் இருக்க வேண்டும், அதிலே தகப்பன் இருக்க வேண்டும், அதிலே பிள்ளைகள் இருக்க வேண்டும், அதிலே பெற்றோர்கள் இருக்க வேண்டும், அதிலே முதியோர்கள் இருக்க வேண்டும். ஆகவே இவர்கள் எல்லோரும் ஒன்றாக இருந்தால்தான் அந்த வீடு நன்றாக இருக்கும். அது பிரிந்திருந்தால் அந்த வீடு எப்படி நிலைத்திருக்க முடியும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு அங்கே அவர்களுக்கு மறுமொழியாக பதிலடி கொடுக்கிறதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அதுக்கடுத்து அவர் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறார். மார்க் 3:25 வசனத்திலேயும்
மார்க் 3:26-27 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது ஒரு வலிமையானவரை குறித்து பேசுகிறார். ஒரு பலவானை, ஒரு வலிமையானவனை அவன் கட்டி போடாமல் எப்படி அவனுடைய வீட்டுக்குள்ளே நுழைந்து அவனுடைய பொருள்களை எல்லாம் அவன் சேர்த்து வைத்திருக்கிறதான அந்த ஆஸ்தியெல்லாம் அந்தஸ்தையெல்லாம் எப்படி நாம் கொள்ளையடிக்க முடியும் என்று சொல்லி அங்கே அவர்களுக்கு உதாரணமாக பதிலடியாக அந்த வார்த்தை அவர்களுக்கு சொல்கிறதும் கூட நாம் பார்க்கின்றோம். அதை தொடர்ந்து ஆண்டவர் இயேசு அங்கே பேசுகிறார். மார்க் 3 வசனங்கள் 28 துவங்கி 30 வரையிலான வசனங்களை வாசிக்கின்ற பொழுது தொடர்ந்து அவர் பாவ மன்னிப்பை குறித்தும் நித்திய ஜீவனை குறித்தும் அவர் பேசுகின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். தொடர்ந்து எனக்கு யார் உண்மையானவர்கள் என்பதை குறித்தும் அவர் பேசுகிறார். மார்க் 3 வசனங்கள் 31 துவங்கி வசனங்கள் 35 வரையிலான வசனம் வாசிக்கின்ற பொழுது யார் எனக்கு உண்மையானவர்கள் என்றால், யார் எனக்கு ஏற்றவர்கள் என்றால், தன்னுடைய கடவுளின்படி சித்தத்தின்படி செய்கிற நடக்கிற மனுஷனே எனக்கு உண்மையானவன், எனக்கு ஏற்றவன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு அங்கே பதிலடியாக அவர்களுக்கு அதை சொல்லுகிறதையும் பேசுகிறதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் என் கண்பான்களே, ஆண்டவர் இயேசுவும் அங்கே விமர்சனங்களை கண்டு, குறைகளை கண்டு, குற்றங்களை கண்டு அவர் வியந்து போகவில்லை, அவர் விழுந்து போகவில்லை, அவர் விலகி போகவில்லை என்பதை நாம் ஆழமாக இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இன்றைக்காக வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள இணைப்பகுதிகளாக கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு இணைப்பகுதிகளிலும் அங்கு வேத பகுதிகள் இப்படியாக சொல்லுகிறது. சங்கீத பகுதியில சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான். சங்கீதம் 130 சங்கீதம் 3 வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தாவே விமர்சனம் பண்ணுகிற, குற்றம் சொல்லுகிற, குற்றம் கண்டுபிடுகிற, குறை கூறுகிற இந்த அக்கிரமக்காரர்களை எல்லாம் நீர் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் அவர்களை கவனித்து இருப்பீரானால் இந்த நாளில், இந்த நேரத்தில், இந்த பொழுதில் உமக்கு முன்பாக நிலைநிற்கக்கூடியவன் யார் ஆண்டவரே என்று சொல்லி அங்கே தாவீது கூட இந்த வார்த்தையை அவன் சொல்லுகின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அதுக்கு அடுத்ததாக நிருப பகுதியிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 4 வசனத்தில் வாசிக்கின்ற பொழுது, நாங்கள் ஒவ்வொரு நாளும் நெருக்கப்படுகிறோம், நாங்கள் ஒவ்வொரு நாளும் துன்பப்படுகிறோம், ஆனாலும் நாங்கள் கடவுளிடத்திலே கேள்வி கேட்கிறதில்லை, நாங்கள் ஒரு நாளும் கடவுளிடத்திலே நாங்கள் விமர்சனம் பண்ணுகிறதில்லை, குறை கூறுவதில் இல்லை, குறை சொல்லுவதும் இல்லை என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கூட அந்த வார்த்தையை அவன் அங்கே சொல்லுகிறதையும் நாம் பார்க்கின்றோம். அதுக்கு அடுத்ததாக பழைய ஏற்பாட்டின் பகுதியிலே ஆதாமும் யாவாலும் கடவுளுக்கு விரோதமாகவும் கடவுளுக்கு எதிராகவும் சில செயல்களை அன்றைக்கு அவர்கள் செய்கின்றதையும் கூட செய்து இருக்கின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். ஆதியாகமம் 3 வசனங்கள் 8 துவங்கி வசனங்கள் 15 வரையிலான வசனங்களிலே நாம் அங்கே அதை பார்க்க முடியும். அப்படியானால் எனக்கு அன்பாங்களே, ஒரு நாள் அன்னை தெரசா அம்மாவுடைய வாழ்க்கையிலே ஊனமுற்றவர்களுக்காக, நோயாளிகளுக்காக, வியாதியஸ்தர்களுக்காக, ஏழைகளுக்காக, வறுமையிலே வாடுபவர்களுக்காக, விதவைகளுக்காக, அனாதைகளுக்காக, திக்கற்றவர்களுக்காக உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு நாள் கொல்கத்தாவில் இருந்து மும்பைக்கு பேருந்திலே பயணம் செய்கிறார். அப்போ அந்த பேருந்திலே அங்கே இருந்த ஜனங்கள், அங்கே இருந்த மக்கள் எல்லாரும் பெங்காலிகள். அப்போ அங்கே இருந்த அந்த பெங்காலிகள் எல்லாரும் ஒன்று கூடி அந்த பேருந்திலே ஏறின அன்னை தெரசா அம்மாவை பார்த்து, இவள் ஒரு சேரி பெண், இவளுடைய நிறமும் இவளுடைய தோற்றமும் இவள் கட்டி கொண்டிருக்கிறதான ஆடையும் சேரி நிறைந்த ஆடையை இவள் கட்டிக்கொண்டு இருக்கிறாள். ஆகவே இவள் கலாச்சாரம் என்பது என்ன, இவள் பண்பாடு என்பது என்ன, இவள் நாகரீகம் என்பது என்ன என்பதை தெரியாமலே நாகரீகமற்றவர்களாய் வாழ்ந்தவள். ஆகவே இவள் போய் ஊனமுற்றவர்களுக்கெல்லாம், ஏழைகளுக்கெல்லாம், அனாதைகளுக்கெல்லாம், முதியோர்களுக்கெல்லாம், கைவிடப்பட்டவர்களுக்கெல்லாம் இவள் போய் சேவை செய்கிறாளே, இவள் போய் அந்த தொண்டு செய்கிறாளே, இவள் போய் அந்த பணியை செய்கிறாளே என்று சொல்லி அன்றைக்கு அந்த பெங்காலிகள் அந்த பேருந்தில் பொது இடத்துல அன்னை தெரசா அம்மாவை பார்த்து கேலியாக பேசினார்கள், கிண்டலாக பேசினார்கள், விமர்சனம் பண்ணினார்கள், விபரீதமாக பேசினார்கள். ஆனாலும் அன்பானுகளே,
ஆகவேதான் அன்னை தெரேசா அம்மாவுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்ற பொழுது அவ்வளவு பெரிய கேலி, கிண்டல், விமர்சனம் எல்லாவற்றையும் தாண்டி வந்த பிறகுதான் 1979 ஆண்டிலே பாரத ரத்னா விருதையும், நோபல் பரிசு விருதையும், தொண்டு நிறுவனத்தின் கதாநாயகி என்றும், நல்வாழ்வின் சகோதரி என்றும், பெண்களின் தாய் என்றும் இந்த நாள் வரையிலும் போற்றுவதற்கு, புகழுவதற்கு, தூற்றுப்படுவதற்கு காரணம் அன்றைக்கு அந்த அம்மாவுக்கு வந்த அந்த அம்மா அன்றைக்கு விமர்சனங்களை கண்டு, கேளிகைகளை கண்டு, குற்றங்களை கண்டு, குறைகளை கண்டு அந்த அம்மா அந்த சூழ்நிலையிலே, அந்த நிலைமையிலே விமர்சனங்களை கண்டு, கேளிகைகளை கண்டு வியந்து போகவில்லை, விழுந்து போகவில்லை, விலகி போகவில்லை. விமர்சனங்களை எல்லாம் விதையாக்கினார்கள், விமர்சனங்களை எல்லாம் விடையாக்கினார்கள், விமர்சனங்களை எல்லாம் விருட்சமாக மாக்கினார்கள். அப்படியானால் எனக்கு அன்பானங்களே, இன்றைக்கு அவருடைய பாதத்திலே, அவருடைய சமூகத்திலே வந்திருக்கின்ற நாமும் கூட, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட விமர்சனங்கள் இருக்கும், கேள்விகள் இருக்கும், எதிர்ப்புகள் இருக்கும், விமர்சனங்கள் இருக்கும், கேளிகைகள் இருக்கும், கிண்டல்கள் இருக்கும், குறைகள் இருக்கும், குறை சொல்லிக் கொண்டு இருப்பார்கள். ஆனாலும் அந்த விமர்சனங்களை எல்லாம், அந்த குறைகளை எல்லாம், அந்த குற்றங்களை எல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அதை விடையாக்க வேண்டும், அதை விதையாக்க வேண்டும், அதை விருட்சமாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி அதை புரிந்து கொண்டு, தெரிந்து கொண்டு தொடர்ந்து நாம் ஆண்டவர் இயேசுவுக்காக சாட்சியாக நாம் பரிசுத்தமாக இந்த உலகத்திலே வாழ வளர தூயாவினதாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களையும் என்னையும் ஆசைத்து நடத்தி காப்பாராக. ஆமென். நம் யாவரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் அளவற்ற அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியாகிய திருத்துவ கடவுளே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் திருத்துவ கடவுளாய் ஒன்றாய் இருக்கின்றவரே, என்றோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே சுவாமி, இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களாகிய நாங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே விமர்சனம் செய்கிறார்கள், என்னுடைய வாழ்க்கையிலே குறை கூறுகிறார்கள், என்னுடைய வாழ்க்கையிலே குற்றம் கண்டுபிடிக்கிறார்கள், என்னுடைய வாழ்க்கையிலே குறை சொல்லுகிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை எல்லாம் பார்த்து, இந்த சொற்களை எல்லாம் பார்த்து நாங்கள் வியந்து போக மாட்டோம், நாங்கள் விழுந்து போக மாட்டோம், நாங்கள் உம்மை விட்டு விலக மாட்டோம் என்கிறதான நம்பிக்கையும் விசுவாசத்தையும் உடைய வேத வசனத்தின் வழியாக நீர் இன்றைக்கு எங்களோடு கூட பேசின கிருபைகளுக்காக நன்றிகளை படைக்கின்றோம் கர்த்தரே. அப்படிப்பட்டதான ஆண்டவரே சுவாமி, உடைய ஊழியத்திலே, உடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் அந்த எருசலேம் மக்கள் அதே தன்னுடைய சொந்த ஜனத்தார், அதே தன்னுடைய சொந்த இனத்தார் உம்மை ஏற்றுக்கொள்ளாத பொழுது, உம்மை பின்பற்றாத பொழுது, நீர் சொல்லுகிறதை அவர்கள் கேட்காமல் ஆண்டவரே சுவாமி போன பொழுது, யாக்கோபும் யோவானும் சொல்லுகிறார்கள், வானத்திலிருந்து கடவுளே ஒரு அக்கினியை வரவழையும், வானத்திலிருந்து தூதர்களை வரவழையும், வானத்திலிருந்து ஆண்டவரே கர்த்தாவே ஒரு சேனைகளை வரவழையும், இந்த எல்லா ஜனங்களையும் உமக்கு முன்பாக உம்முடைய பாதத்திலே இவர்களை அழித்து போட்டுவிடலாம் என்று சொல்லி அன்றைக்கு அவர்கள் சொல்லுகிறார்கள் கர்த்தாவே. ஆண்டவரே சுவாமி, விமர்சனம் செய்கிறவர்களை, குறை கூறுவர்களை, குறை சொல்லுகிறவர்களை நீ நினைத்திருந்தால் அந்த நேரத்தில், அந்த நொடியில், அந்த நிமிஷத்தில் அந்த வேத பாதகர்களையும், அங்கே வந்த திரளான ஜனங்களையும், அங்கே வந்த குறை கூறின தன்னுடைய இனத்தாரையும், தன்னுடைய உற்றார் உறவினரையும் கடவுளின் நினைத்திருந்தானால் ஒரு நிமிஷத்தில் அவர்களை அழித்து போட்டிருப்பேன், ஒரு நிமிஷத்தில் அவர்களை ஆண்டவரை கர்த்தாவே தகர்த்து போட்டிருப்பேன், ஒரு நிமிஷத்தில் அவர்களை கர்த்தர் நீர் மடிந்து போக செய்து கொண்டிருப்பேன். ஆனாலும் அப்படியெல்லாம் செய்யாமல் ஆண்டவரை கர்த்தாவே விமர்சனங்களை கண்டு, குறைகளை கண்டு, குற்றங்களை கண்டு நீர் வியந்து போகாமல், நீர் விலகி போகாமல், நீர் விழுந்து போகாமல் அதற்கு தக்க பதிலடியை
அதற்கு மறுமொழியாக தர்க்க சொற்களை, தர்க்க வார்த்தையை அன்றைக்கு அவர்களுக்கு கூறினீரே கர்த்தாவே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை படைக்கின்றோம். அப்படிப்பட்டதான ஆண்டவரே சுவாமி, விமர்சனங்களும் கேலிகளும் கிண்டல்களும் குறை கண்டுபிடிப்பதிலும் குறை கூறுவதிலும் குறை சொல்லுவதிலும் இந்த உலகத்திலே மனிதர்கள் நிறைந்திருக்கிறார்கள். ஆனாலும் நாங்கள் அப்படிப்பட்டவர்களாய் வாழாமல் நாங்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய பிள்ளைகளாக, ஆண்டவர் இயேசுவினுடைய சாட்சியுள்ள அடியார்களாக உம்மை போல நாங்களும் வாழவும் வளரவும் கர்த்தர் நீர் எங்களை திடப்படுத்த பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டியிருக்கின்றோம் சுவாமி. குறிப்பாக இந்த பரிசுத்தமான இந்த வேலையிலும் கூட, இந்த பொழுதிலும் கூட என்னுடைய குடும்பத்தையும், என்னுடைய வாழ்வையும், என்னுடைய திட்டங்களையும், என்னுடைய தீர்மானங்களையும், என்னுடைய எதிர்காலங்களையும், என்னுடைய எல்லாவற்றையும் உடைய கருத்தில் நாங்கள் கொடுக்கின்றோம் கர்த்தாவே. கர்த்தர் நீர் என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் எங்களை பொறுப்பெடுத்துக் கொண்டு, எங்களை காத்துக்கொண்டு நீரே வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டியிருக்கின்றோம். மீட்பர் இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய கடவுளின் அன்பும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் இரக்கமும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உறவும் வழிநடத்தலும் நாம் ஜெபித்த ஜெபங்களோடும் கேட்ட திருவசனத்தோடும் நம்முடைய எதிர்காலங்களோடும் நம்முடைய திட்டங்களோடும் தீர்மானங்களோடும் தேவன் தாமே தங்கி தரித்து ஆசீர்வதித்து நித்திய ஜீவனுக்கென்று திடப்படுத்தி பலப்படுத்தி காப்பாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.